அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கிஷோர் குமார். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, ரெண்டு இம்பார்ட்டன்டான ஈவெண்ட்ஸ். ஆனா இட் இஸ் கனெக்டட் வித் ஒன் இம்பார்ட்டன்ட் கண்ட்ரி. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு யூஎஸ். ஓகேங்களா? யூஎஸோட கனெக்ட் ஆயிருக்கு. ஒன்னு வந்து என்னன்னா, சைனா பேண்ட் ஹீலியம் எக்ஸ்போர்ட்ஸ். ஓகேங்களா? அதுவா இருக்கட்டும். அதுக்கப்புறமா வந்து வித் ரெஸ்பெக்ட் டு ஆயில் கனண்ட்ரம் ஆஃப் இந்தியா. ஓகேங்களா? இந்த விஷயமா இருக்கட்டும். இது ரெண்டுமே வந்து யூஎஸ் அதுக்கப்புறம் அதோடைய பாலிசிஸ், அதனால இந்த கண்ட்ரிஸ் எடுத்திருக்கக்கூடிய விஷயங்கள் இது ரெண்டுத்தையும் பொறுத்து தான் இருக்கு. இந்த ரெண்டுமே ஒரு வார்த்தையை குறிக்குது. அது என்ன வார்த்தை அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமி. ஒரு கண்ட்ரி அதை நிலைநிறுத்திக்க முடியுது, அதால இன்னொரு கண்ட்ரி கொஞ்சம் தடுமாறுது. சைனா அதை நிலைநிறுத்துது ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமிய. இந்தியாவால கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கு. ஓகேங்களா? சோ இப்போ இந்த ரெண்டு ரெண்டு ஈவெண்ட் மூலமா நம்ம பார்ப்போம். ஹீலியம் பேன் பண்ணிருக்காங்க, எக்ஸ்போர்ட் பேன் பண்ணிருக்காங்க டெம்பரவரியா. ஓகேங்களா? பட் இமீடியட்டா பேன் பண்ணிருக்காங்க சைனா. அது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹீலியம் இருக்குல்ல, அது வந்து சைனா வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து இட் இம்போர்ட்ஸ் 80%. அப்புறம் என்னத்துக்கு பேன் பண்ணுது? அது மேல வந்து எந்த ஒரு ப்ராடக்டோடைய அந்த ஒரு சாவர்னிட்டியுமே இல்லையே அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இட் இஸ் ஜஸ்ட் அ ரிட்டாலியேட்டரி மூவ். ஓகேங்களா? ஏன்னா யூஎஸ் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2024ல தே பிரைவேடைஸ்டு த ஹீலியம் ரிசர்வ்ஸ். ஓகேங்களா? அதை வந்து அதோட அசர்ட்ஸ மெசர் குரூப்ஸ் அப்படின்ற ஒரு குரூப்புக்கு வந்து வித்திருக்காங்க. அவங்களுடைய ஸ்டேக்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து சைனா வந்து நிறைய வச்சிருந்திருக்கு. இதை எதிர்த்து வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா வந்து இதை எடுத்து யூஎஸ் ஹவுஸ் ஆஃப் ஓவர் சைட் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, அவங்க மேல வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் போட்டிருக்காங்க. சோ இதுக்கான ரிட்டாலியேட்டரி மெஷரா தான் இமீடியட்டா பட் டெம்பரவரிலி சைனா வந்து என்ன பண்ணிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹீலியமோட எக்ஸ்பர்ட்டை பேன் பண்ணிருக்கு. ஃபார் வாட்? ஃபார் ப்ரொடெக்டிங் தயர் சாவர்னிட்டி. ஓகேங்களா? ப்ரொடெக்டிங் தயர் டொமஸ்டிக் இண்டஸ்ட்ரி. அந்த சப்ளையை வந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்காக அது வந்து பேன் பண்ணிருக்கு. இது இல்லாம பாத்தீங்க அப்படின்னா வந்து ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ்ல நடக்கக்கூடிய பிரச்சனைகளும் நமக்கு வந்து நல்லாவே தெரியும். ஓகேங்களா? இப்ப பிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல நான் ஒரு விஷயம் சொல்றேன், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. என்ன அப்படின்னா, வேர்ல்ட்ஸ் மேஜர் ஹீலியம் ப்ரொடியூசர்ல ஃபர்ஸ்ட் யார் இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா யூஎஸ். ஓகேங்களா? யூஎஸ் இருக்காங்க, which is meeting 43% of the total supplies of the world. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இடத்துல வந்து கத்தார் இருக்காங்க, they are meeting nearly 33%. ஓகே, அதுக்கு அடுத்து வந்து ரஷ்யா இருக்காங்க, அதுக்கு அடுத்து கனடா இருக்காங்க, அதுக்கு அடுத்து வந்து அல்ஜீரியா இருக்காங்க. ஓகே, இந்த 5 நாடு தான் இருக்கு. ஓகே, டாப் 5 ப்ரொடியூசர்ஸ் ஆஃப் ஹீலியம் ஞாபகம் வச்சுக்கோங்க, பிலிம்ஸ்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. யூஎஸ், கத்தார், ரஷ்யா, கனடா அண்ட் தென் அல்ஜீரியா. ஓகேங்களா? சோ இதுல இருக்கக்கூடிய இன்னொரு ஒரு ப்ராப்ளம் என்ன, கத்தார்ல இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, விச் இஸ் அ மேஜர் சப்ளையர் ஆஃப் ஏசியா. கான்ஃபிளிக்ட் ஆஃப் ஈரான் எஸ்கலேட் ஆனதுக்கு அப்புறம் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ் வந்து பாட்டில் நெக் ஆயிடுச்சு. ஓகேங்களா? அதனாலயும் அது ஒரு பெரிய ப்ராப்ளம். இதனால என்ன ஆயிடுச்சு, அதோடைய விலை ஏறிடுச்சு. ஓகேங்களா? இப்போ நம்ம கொஞ்சம் லைட்டா சயின்ஸ்லயும் வருவோம். ஓகேங்களா? இது அப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எக்கனாமி சம்பந்தப்பட்டது பிளஸ் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட GS3ல எக்கனாமி அண்ட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, இது ரெண்டுத்துக்குமே இந்த இது வரும். ஓகேங்களா? பிலிம்ஸ்லயும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? சோ ஹீலியம் வந்து பாத்தீங்கன்னா எப்படி அப்டைன் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஹீலியம் வந்து செகண்ட் லைட்டஸ்ட் எலமெண்ட் ஆஃப்டர் ஹைட்ரஜன். ஓகே, ஹீலியம் இஸ் த செகண்ட் லைட்டஸ்ட் எலமெண்ட் ஆஃப்டர் ஹைட்ரஜன். ஆனா இது மேனுஃபேக்சர் பண்றது கிடையாது, அண்ட் இட் இஸ் நாட் மேனுஃபேக்சர்ட். இது நான் ரெனியூபிள் ரிசோர்ஸ். ஓகேங்களா? ஹீலியம் இஸ் அ நான் ரெனியூபிள் ரிசோர்ஸ். எர்த் கிரஸ்ட்ல இருந்து எடுக்கப்படுறது. எப்படி வருது அப்படின்னா, ரேடியோ ஆக்டிவ் டிகே மூலமா, ரேடியோ ஆக்டிவ் டிகே ஆஃப் யுரேனியம் அண்ட் தோரியம் ஆட்டம்ஸ். இது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட் எமிட்ஸ் ஆல்பா பார்ட்டிகல்ஸ். இந்த ஆல்பா பார்ட்டிகல்ஸ் என்ன பண்ணுதுன்னா, தே கேப்சர் எலக்ட்ரான்ஸ். எலக்ட்ரான்ஸை கேப்சர் பண்றதன் மூலமா ஹீலியம் அப்படிங்கிற அந்த லைட்டர் ஆட்டம் வந்து ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா? சின்ன ஆட்டம். இந்த ஹீலியம் என்ன பண்ணுதுன்னா, சேம் வேல வந்து ரிசர்வ்ஸ் நேச்சுரல் கேஸ் எங்க மைக்ரேட் ஆகுதோ அதே இடத்துல இதுவும் போய் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணப்படுது. ஓகேங்களா? சோ த ஹீலியம் இஸ் எக்ஸ்ட்ராக்டட் டுகெதர் வித் த நேச்சுரல் கேஸ். ஓகேங்களா? ஹீலியம் இஸ் எக்ஸ்ட்ராக்டட் டுகெதர் வித் த நேச்சுரல் கேஸ்.
இதுவுமே பிலிம்ஸுக்கு உண்டான ஒரு பாயிண்ட் தான். ஓகேங்களா? அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் தென் பாத்தீங்கன்னா இதோடைய இம்பார்ட்டன்டான எப்படி எப்படி இந்த கேஸை வந்து ஐசோலேட் பண்ணி எடுக்கிறாங்கன்னா, இட் ஹாஸ் டிஃப்ரெண்ட் பாய்லிங் பாயிண்ட். டிஃப்ரெண்ட் பாய்லிங் பாயிண்ட்னால தான் எடுக்கிறாங்க. அண்ட் கமர்ஷியல் யூஸுக்கு வந்து ஹீலியம் வந்து எவ்வளவு தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா, அட்லீஸ்ட் இட் ஹாஸ் டு பி பியூர் பை 99.997% இருக்கணுமா. ஓகேங்களா? அந்த அளவுக்கு பியூரிட்டியா இருக்கணும். இந்த இந்த பர்சன்டேஜ்லாம் உங்களுக்கு தேவையில்ல, பட் பியூரிட்டி அதிகமா இருக்கணும் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபார் கமர்ஷியல் யூசேஜ். ஓகேங்களா? அப்ப கமர்ஷியலா ஹீலியம் எது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணப்படுது? இதோட பாய்லிங் பாயிண்ட் ரொம்ப லோன்னும். எவ்வளவு லோ அப்படின்றத பாருங்க. கிட்டத்தட்ட கிரையோஜெனிக் கண்டிஷன் மாதிரி நெகட்டிவ் 269 டிகிரி செல்சியஸ். ஸோ இட் ஓன்ட் பி இட் ஓன்ட் பி எனி தேர் ஓன்ட் பி எனி கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். ஓகேங்களா? கெமிக்கல் ரியாக்ஷன்ஸே இருக்காது இதுல ப்ராக்டிக்கலா. ஸோ இட் இஸ் குட் ப்ராப்பர்ட்டி. எம்ஆர்ஐல யூஸ் பண்றாங்க, அதுக்கப்புறம் செமி கண்டக்டர்ஸ்ல யூஸ் பண்றாங்க, அண்ட் இட் இஸ் ஆல்சோ யூஸ் இன் சம் டிவைஸ் ஆஃப் குவாண்டம் கம்ப்யூட்டிங். ஓகேங்களா? அது இல்லாம லீக் டிடெக்டராகவும் இதை யூஸ் பண்றாங்க. ஸோ யூசஸ் ஆஃப் ஹீலியம் பார்த்துக்கோங்க. இதுவுமே வந்து பிலிம்ஸ்ல கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? யூசஸ் ஆஃப் ஹீலியம் வந்து மிஷின், எம்ஆர்ஐ மிஷின், செமி கண்டக்டர், குவாண்டம் கம்ப்யூட்டிங், அதுக்கப்புறமா வந்து கேஸ் லீக்கை கண்டுபிடிக்கிறதுனால லீக் டிடெக்டராகவும் யூஸ் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம இட் இஸ் ஆல்சோ யூஸ்ட் இன் த ஸ்பேஸ் பிளைட். ஓகேங்களா? ராக்கெட்ஸ் ப்ரெஷரைஸ் ஃபியூல் டேங்க்ஸாகவும் ஹீலியம் இஸ் யூஸ்டு. அண்ட் தென் டூரிசம் செக்டார்ல பாத்தீங்க அப்படின்னா வந்து இன்ஃபிளேட் பலூன்ஸ், ஏர் ஷிப்ஸ் எல்லாம் வந்து இன்ஃபிளேட் பண்றதுக்கு இதை யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? அப்ப அதிகமான இடம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா லெபார்டரி 22% யூஸ் பண்றாங்க, செமி கண்டக்டர்ஸ்ல 17%, அதுக்கப்புறம் லிஃப்டிங் கேஸா 17%, எம்ஆர்ஐ ஸ்கேனா 15%, ஏரோஸ்பேஸ்ல 9%, கேஸ் லீக்ல 5%. பட் இது வந்து ரொம்ப பெரிய இம்பார்ட்டன்டான நியூஸ் கிடையாது ஃபார் பிலிம்ஸ். ஓகேங்களா? ஸோ இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம், எழுதணுன்ற அவசியம் கிடையாது. ஓகே, இப்ப இதோடைய காஸ்ட் ஏன் அதிகமாகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதோடைய சப்ளை செயின் இருக்கு பாத்தீங்களா, ஹீலியமோட சப்ளை செயின், அது ரொம்ப 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 ஹையஸ்ட் காஸ்ட். ஓகேங்களா? ஏன்னா பியூரிஃபிகேஷனா இருக்கட்டும், ஸ்டோரேஜா இருக்கட்டும், டிரான்ஸ்போர்டேஷனா இருக்கட்டும், எவ்ரி திங் இஸ் டெக்னிக்கலி சொபஸ்டிகேட்டடாகவும் இருக்கணும், அதே நேரத்துல எக்ஸ்பென்சிவாகவும் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதனாலதான் பாத்தீங்க அப்படின்னா ஹீலியம் இஸ் மோர் காஸ்ட்லி. ஓகேங்களா? பிகாஸ் அது இல்லாம இப்ப சப்ளை செயின் ப்ராப்ளம்ஸ்னால, பிகாஸ் ஆஃப் கத்தார் இஸ் எஸ்கலேட்டட் பிகாஸ் ஆஃப் த கான்ஃபிளிக்ட், இதனாலையும் வந்து ப்ராப்ளமேட்டிக்கா இருக்கு. ஓகேங்களா? அப்ப இப்போ நம்மளுடைய பாய்லிங் பாயிண்ட்டுக்கு வருவோம். டொமஸ்டிக், அந்த ஸ்ட்ராட்டஜிக்கான அந்த ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமியை காப்பாத்துறதுக்காக, டொமஸ்டிக் சப்ளை செயினை காப்பாத்துறதுக்காக சைனா என்ன பண்ணிருக்கு அப்படின்னா, இமீடியட்டா தே ஆர் புஷிங் ஃபார் தேர் எக்ஸ்போர்ட் பேன் ஆஃப் ஹீலியம். ஓகே, இப்ப அடுத்து இந்தியா பக்கம் வருவோம். இந்தியா கிட்ட வரும் பொழுது நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, there is a oil conundrum of India. என்ன ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, தே ஹவ் ரிலீஸ்ட் கூட் இம்போர்ட். ஓகேங்களா? அந்த டேட்டாவை வந்து இது பண்ணிருக்காங்க. அதுல கிட்டத்தட்ட ரஷ்யால இருந்து மட்டும் நம்ம 40% ஆஃப் கூட் ஆயில் நம்ம வாங்கியிருக்கோம். ஓகேங்களா? அதுவும் எப்படி வாங்கியிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யான் பேஸ்ட் பேமெண்ட்ல வாங்கியிருக்கோம். ஓகேங்களா? இந்தியா எப்படி டிஃபெண்ட் பண்ணுது, ஏன்னா இது கமர்ஷியலி ப்ரூடென்ட், கம்மியான விலையில கிடைக்குது, அதனால நம்ம வாங்கியிருக்கோம் அப்படின்னு நம்ம நம்ம வந்து இந்தியா வந்து டிஃபெண்ட் பண்ணாலும், ஆயில் வந்து ஒரு இடத்துல ஒரு கண்ட்ரி கூட வந்து கான்சென்ட்ரேட் பண்ணப்படுறது, அதுவும் வந்து பிரீமியமா வந்து நம்ம வாங்குறது, இந்த ரெண்டு விஷயமுமே வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய லாங் டேர்ம் டைவர்சிபிகேஷன் எஃபர்ட்ஸுக்கு ஒரு பெரிய ப்ராப்ளமா இருக்கு. இது இல்லாம கல்ஃப்ல வந்து நம்ம ஸ்பாட் மார்க்கெட் அப்படிங்கிற அந்த விஷயத்தின் மூலமாவும் we are also sourcing the fuel. ஓகே, சோ இந்தியாவுடைய கூட் ஆயில் இம்போர்ட் இருக்கு பாத்தீங்களா, அது as surged in ஜூன். ஓகேங்களா? ஜூன்ல வந்து சர்ஜ் ஆயிடுச்சு. வித் ஆல்சோ வித் செக்யூரிங் சப்ளைஸ் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸ் இப்ப ரீஓபன் பண்ணிட்டாங்க. அது இல்லாம வெனிசுலாலையும் நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கீ சப்ளையரா நமக்கு மாறி இருக்கு. இருந்தாலும் இப்ப என்ன ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிகாஸ் ஆஃப் த கான்ஃபிளிக்ட் ஹஸ் அகெயின் ரீஎமர்ஜ். ஓகேங்களா? அப்ப நம்மளால வந்து என்ன பண்ண முடியாதுன்னா, ஒரு லாங் டேர்ம் பேலன்சிங் ஆக்ட் இல்லாம நம்ம வந்து இப்போ பர் பேசிஸ்ல அந்த டே பேசிஸ்ல நம்ம வாங்குறோம், இல்லைன்னா வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமி இல்லாம
ஒரு பெரிய ஒரு பிளான் இல்லாம லாங் டேர்ம் பிளான் இல்லாம நம்ம வாங்குறோம்னா என்னென்னலாம் நமக்கு ஆகும்னா இந்தியா வில் லூஸ் இட்ஸ் பார்கெனிங் பவர், ஃபிளெக்சிபிலிட்டி ரெடியூஸ் ஆகும். ஏதாவது ஒரு கண்ட்ரி கூட ரொம்ப அதிகமான சப்ளை அந்த இதை நம்பி இருந்தோம் அப்படின்னா, அதே மாதிரி கிரெடிபிலிட்டியுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா as a balancing power our credibility will also decrease. ஓகேங்களா? So what we have to do is three important things. First is long-term stable contracts with multiple producer கூட நம்ம we have to put first for long term. செகண்ட் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்பாட் மார்க்கெட்ல we have to mitigate the procurement risk. ஓகேங்களா? ஸ்பாட் மார்க்கெட்டும் நம்ம வச்சிருக்கணும், செலக்டிவா யூஸ் பண்ணணும் ஸ்பாட் மார்க்கெட்டை. ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து we also should expand our strategic military reserves, சாரி strategic petroleum reserves. ஓகேங்களா? சோ அதையும் நம்ம பண்ணணும். அப்படி இருந்தாதான் we can secure our strategic autonomy. ஓகே, இப்ப இந்த ஒரு இடம் பாருங்க, ரஷ்யன் யுரால்ஸ் கூட். ஓகேங்களா? இட் இஸ் ரிலேட்டிவ் டு த பென்ட் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா? இந்த வார்த்தையை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் யுவர் பிலிம்ஸ். இப்போ கூட் ஆயில் சம்பந்தப்பட்ட இல்லைன்னா பென்ட் சம்பந்தப்பட்ட ரெண்டு இம்பார்ட்டன்டான பிவைக்யூ நம்ம பார்க்க போறோம். இது வந்து இந்த பிவைக்யூ வந்து பாத்தீங்க அப்படின்னா 2011ல கேட்டிருந்தாங்க இந்த பிவைக்யூ. ஓகேங்களா? அது என்ன அப்படின்னா, இந்த கான்டெக்ட் ஆஃப் குளோபல் ஆயில் பிரைசஸ் bent crude oil is frequently referred to in the news. What does this term imply அப்படின்னு கேட்டிருக்காங்க பாருங்க. இட் இஸ் அ மேஜர் கிளாசிபிகேஷன் ஆஃப் crude oil. இவங்களே crude oil குடிச்சிட்டாங்க, ஆனா இருந்தாலும் யூபிஎஸ்சி யூஸ்ட் டு ஆஸ்க் தீஸ் கைண்ட்ஸ் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகேங்களா? அந்த காலத்துல 2011 அந்த காலம் ஆயிப்போச்சு. ஓகே, அண்ட் இட் இஸ் சோர்ஸ்ட் ஃப்ரம் த நார்த் சி. அதுக்கப்புறம் இட் டஸ் நாட் கண்டெயின் சல்ஃபர்னு இருக்கு பாருங்க. சல்ஃபர் இல்லாம ஒரு crude oil இருக்குமா? ஓகேங்களா? டஸ் நாட் கண்டெயின்ங்கிறது எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்மெண்டா இருக்கா? 2 எலிமினேட் 3 எலிமினேட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே 2 காமனா இருக்கு. crude oil வந்து கிளாசிபிகேஷன் மேஜர் கிளாசிபிகேஷன் அவங்களே சொல்லிட்டாங்க. ஸோ பி இஸ் த ஆன்சர் ஹியர். ஓகேங்களா? ஆனா ஆன்சருக்காக நம்ம பார்க்கல, பட் ரஷ்யன் யுரால்ஸ் அப்படிங்கிறதும் ரஷ்யன் யுரால் க்ரூட் அப்படிங்கிறதும் இஸ் ஈக்குவலன்ட் டு ரிலேட்டிவ் டு பென்ட் அப்படின்னு. பென்ட் crude oil மாதிரியே ரஷ்யன் உரால் அப்படிங்கிறது ஒரு crude oil கேட்டகரிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்காக தான் நான் இதை சொன்னேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் 2020ல பாருங்க, இந்த டேர்ம் வெஸ்ட் டெக்சாஸ் டாக்ஸஸ் இன்டர்மீடியேட்ஸ் அப்படின்னு இருக்கு பாருங்க. வெஸ்ட் டாக்ஸஸ் இன்டர்மீடியேட் சம்டைம்ஸ் ஃபவுண்ட் இன் நியூஸ் டு த கிரேட் ஆஃப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் ஆல்சோ க்ரூட் ஆயில். ஓகேங்களா? க்ரூட் ஆயில் சம்பந்தப்பட்ட 2020ல கேட்ட கரண்ட் அஃபேர்ஸ் பிவைக்யூ இது. ஓகேங்களா? யூபிஎஸ்சி பிவைக்யூ. ஓகே, ஸோ இந்த மாதிரியும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம வந்து இந்த ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமில we can also use these kinds of points in GS2. ஓகேங்களா? எக்கனாமியை பொறுத்த வரைக்கும் ரஷ்யா இந்த சைனா எப்படி பண்ணிருக்கு அப்படிங்கிறத நம்மளால வந்து அது ஒரு எக்ஸாம்பிளா போட்டு எழுத முடியும். அண்ட் ஹீலியம் இஸ் அனதர் இம்பார்ட்டன்ட் திங் ஃபார் யூ டு ஹாவ் அ பிலிம்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜில ஈலியமோட யூசஸ், அதுக்கப்புறம் அது எப்படி உருவாகுது, ஓகேங்களா, அதெல்லாமே வந்து பிலிம்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் திஸ் இஸ் ஃபார் டுடேஸ் வீடியோ கைஸ். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோஸை நல்லா பாருங்க. ஏதாவதுன்னா கமெண்ட் சொல்லுங்க. நீங்க நிறைய கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, அதுக்கான ரிப்ளையும் நான் வந்து மேக்ஸிமம் கொடுத்துட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஸோ கைண்ட்லி ஷேர் தீஸ் வீடியோஸ் ஃபார் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் தேங்க்யூ. ஆல் த பெஸ்ட். ஜாலியா இருங்க.